ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை. நியாயத்தீர்ப்பின் அற்புதங்கள். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயமுண்டாயிற்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 5:11. ஆசீர்வாதமான அற்புதங்களும் உண்டு, பெருகும் அற்புதங்களும் உண்டு. அதே நேரத்தில் நியாயத்தீர்ப்பின் அற்புதங்களும் உண்டு. ஜனங்களை எச்சரிக்கவும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை ஊட்டவும் கர்த்தர் நியாயத்தீர்ப்பின் அற்புதங்களை செய்கிறார். உதாரணமாக, அனனியா மற்றும் சப்பீராள் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நீங்கள் அறிந்ததே. அனனியா தன் மனைவி அறிய தன் காணியாட்சியை விற்ற தொகையிலே ஒரு பங்கை தனக்கென்று எடுத்துக்கொண்டு மீதியை அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்தான். இது நிமித்தம் அவனும் அவனுடைய மனைவியும் மரிக்க வேண்டியதாயிற்று. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பாவம் செய்வது எவ்வளவு கொடிய தண்டனையை நியாயத்தீர்ப்பாக கொண்டு வரும் என்பதை அன்றைக்கு எருசலேமில் உள்ள அனைத்து விசுவாசிகளும் அறிந்து கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டில் பார்வோனுக்கு முன்பாக மோசே நடப்பித்த 10 அற்புதங்களும் நியாயத்தீர்ப்பின் அற்புதங்கள்தான். ஆனாலும் பார்வோன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டதினால் பெரிய சங்காரம் ஏற்பட்டது. மோசையின் மூலமாக நன்மையான அற்புதங்களும் நடந்தன, நியாயத்தீர்ப்பின் அற்புதங்களும் நடந்தன. மோசேக்கு விரோதமாய் அவனுடைய சகோதரியாகிய மிரியாம் பேசிய போது உடனடியாக அவளுக்கு குஷ்டரோகம் பிடித்தது. எத்தனை பயங்கரமான நியாயத்தீர்ப்பு! தன் தாசனுக்கு விரோதமாக பேச அவளுக்கு பயமில்லாமல் போனதால் அவர்களை தேவன் கடிந்து கொண்டார். என்னாகமம் 12:8-10 வரை. அதுபோலவே மோசேக்கு விரோதமாக எதிர்த்து நின்ற கோராகு என்பவனையும் அவனைச் சார்ந்தவர்களையும் பூமி தன் வாயை திறந்து விழுங்கி போட்டது. என்னாகமம் 16:28-32 வரை. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன கர்த்தர் நமக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பும் போது நியாயத்தீர்ப்பை கொண்டு வருகிறார். நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் விளங்குவீர்களேயானால் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி யுத்தம் செய்வார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஒரு அத்தி மரத்திடம் கனியை தேடி வந்தார். அந்த அத்தி மரமோ இலைகளை காண்பித்ததே தவிர கனிகளை கொடுக்கவில்லை. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அந்த அத்தி மரத்தின் மேல் வந்தது. அது வேரோடு பட்டு போயிற்று. மார்க் 11:20-21. தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காகவும் தம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துவதற்காகவும் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காகவும் மட்டுமல்லாமல் புறஜாதியார் மத்தியிலே தேவனுக்கு பயப்படும் பயம் உண்டாவதற்காகவும் கர்த்தர் இவ்விதமான நியாயத்தீர்ப்பின் அற்புதங்களை செய்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 54:17.